ஒரு சின்ன சேலஞ்சு கட்டிக்கிறேன். வெறும் 15 நாள் மட்டும் நீங்க டிஎம்ஆர் ட்ரூமில வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. பால் உங்களுக்கு இல்லைன்னா, பால் கூடலைன்னா பணம் வாபஸ் கொடுத்துருந்தோம். மார்க்கெட்ல நிறைய தீவனம் இருக்கு. எல்லா தீவனத்திலும் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த இதுல பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் ஆட் பண்ண ஃபீட் என்ன ஆகும்னா மாட்டுல செனை பிடிக்காது, கால்சியம் குறைபாடு வந்துடும், மாட்டுக்கு ஈனி இருக்கும், மாடு படுத்துட்டு எந்திக்காது. இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய. இந்த மாதிரி அசைப்போட்டு சாப்பிட சாப்பிட அவ்வளவு ஊட்டச்சத்தும் உடம்புல போய் சேரும். இப்ப நம்ம தீவனத்துல ரசாயனம் கிடையாது. மாடு நல்லா ஆரோக்கியமா இருக்கு. போட்டா உங்களுக்கு வேற எதுவும் பசுந்தீவனம் போட வேண்டாம், வைக்கோல் போட வேண்டாம், கடலை கொடி போட வேண்டாம். டிகிரி அடிக்குமா உங்க தீவனத்தை கொடுத்தா பால்? 30 டிகிரி சாலிடா இருக்கும் சார். இன்னைக்கு நம்ம தீவனம் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் இந்திரா நகர்ல அமைஞ்சுள்ள டேவிட் ஃபார்ம் ஹவுஸ், டாக்டர் தீபக் சாரோட ஃபார்ம் ஹவுஸ் தான் நம்ம வந்திருக்கோம். ஆசாரிப்பள்ளம் சுத்தி வட்டாரத்துல உள்ள அவ்வளோ வீடுகளுக்கும் ஃபுல்லாமே சாரோட ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து தான் பால் ஃபுல்லாமே டைரக்டா கறந்து அவங்க பாக்கெட் போட்டு ஃபுல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நார்வல் சுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. 12 கறவை மாடு கிட்ட வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மாசமா நம்ம டிஎம்ஆர் ட்ரூமேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மாட்டுக்கு போட்டா எப்படி பால் இருக்கு, என்ன மாதிரி ஃபேட் இருக்குன்னு யாருக்கும் தெரியல. 10 லிட்டர் கூடிய பால் 12 லிட்டர் பால் கறந்துட்டு இருக்காங்க. என்ன காரணத்துக்காக உங்க தீவனத்துக்கு வந்தாங்க? மாடுல இருந்து கம்ப்ளைண்ட் இருந்தா? அதாவது என்ன காரணம்னா அவங்க குச்சி புண்ணாக்கு, பில்லட்ஸ் இந்த மாதிரி இது வாங்கி ஆரம்ப காலங்கள்ல யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது என்ன பிரச்சனை, மாடோட சென பிரச்சனைகளுக்கு ரொம்ப சென பிடிக்கல மாடு. இது போக என்னன்னா ஃபார்ம் வச்சிருக்க ஓனரே அவங்களே பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் அவங்க. ஆமா, இப்போ ட்ரூமில அவங்க ரொம்ப அனலைஸ் பண்ணி ரொம்ப சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சார் நல்லா இருக்கு, ப்ராடக்ட் நல்லா இருக்கு. இன்னைக்கு என்ன ஒவ்வொரு ப்ரொடக்ஷனுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லேப் ரிப்போர்ட் கொடுக்காங்க. அது நம்ம பாத்தீங்கன்னா திருப்பதியில பெரிய வெட்டினரி காலேஜ் அங்க இருந்தா லேப் ரிப்போர்ட் கொடுக்காங்க. புரோட்டீன் கண்டென்ட் எவ்வளவு இருக்கு, அதோட ஃபைபர் எவ்வளவு இருக்கு, கால்சியம் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு, ஃபீடோட ஒவ்வொரு குவாலிட்டியுமே ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் இடத்துலையும் கொடுக்காங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல ஆந்திரா, கேரளா ஃபுல் மார்க்கெட் இன்னைக்கு டிஎம்ஆர் ட்ரூமில் கவர்மெண்ட் சைட்ல இருந்து இன்னைக்கு சப்ளை ஆகி கவர்மெண்ட்டுக்கும் சப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அமுல் டெய்ரி ஃபார்முக்கும் ஃபுல்லா சப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சவுத் தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க கிடைக்குமா அப்படிங்கிற பட்சம் இன்னைக்கு நம்மளை தேடி வந்தாங்க. முதல்ல சாம்பிள் பேக்கா வாங்கியிருந்தாங்க. சாம்பிளே கிட்டத்தட்ட என்ன 200 பேக்ஸ் கிட்ட கேட்டாங்க. அப்புறம் 200 பேக்ஸ் எடுக்காதீங்க, ஃபர்ஸ்ட் நான் ஒரு 50 பேக் தரேன் சார், ஃபர்ஸ்ட் ஒரு 50 பேக் ட்ரையல் பாருங்க, ஒரு 2 மாடு போட்டு ட்ரையல் பாருங்க சார், அப்பதான் ஃபீடோட தெரியும் அப்படின்னு. பரவாயில்ல, நாங்க ஒரு 100 பேக்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டரே அவங்க 100 பேக்ஸ் நமக்கு டிஸ்பேச் பண்ணாங்க. 100 பேக்ஸ் எடுத்து நீங்க மந்த்லி பாத்தீங்கன்னா நீங்க 12 மாடு இருக்கு, நீங்க மந்த்லி 200 பேக்ஸ் கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாடோட ஹெல்த்தும் நல்லா இருக்கு, பாலோட ஃபேட்டும் அதிகமா இருக்கு, மாடும் நல்லா ஆரோக்கியமா இருக்கு. இப்ப நம்ம இந்த சைடு பாத்துட்டு இருக்க மாடு ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா வத்து பால்ல இன்னைக்கு போயிட்டு இருக்கு. 8 மாசம் மேல உள்ள கரையில் இருக்க மாடே 10 லிட்டர் பால் நீங்க கறந்துட்டு இருக்காங்க. டிஎம்ஆர் இருக்க போய் இன்னும் 2 மாசம் ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிடுவோம். ட்ரூ மீல் மட்டும் போட்டு நல்லா கூட்டி நல்லா ஆரோக்கியம் வளர்த்து அடுத்த 3ஆம் மாசம் மாடு ஈனிடும். ஈனதுக்கு அப்புறம் திருப்பி நாங்க கறக்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் பேஜ் போட்டு நல்லா எல்லா மாடும் செனை பிடிச்சு அந்த கிட்டத்தட்ட 3-4 மாசமா டிஎம்ஆர் ட்ரூமில யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த மாசத்துல பாத்தீங்கன்னா அடுத்த ஈத்துல வரக்கூடிய ஈல்டு ஃபுல்லாமே அவங்களுக்கு இதோட கரெக்டான ரிசல்ட் கொடுக்கும். கண்ணுக்குட்டி எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கு, மாடு எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கு, மாடு கால்சியம் பிரச்சனை ஏதாவது வருதா, கீழே படுக்குதா, இந்த பிரச்சனையை ஃபுல்லாமே அதில் பாத்துடலாம். இந்த மாடு இன்னைக்கு ஒரு 300-350 கிலோ இருக்கும். அந்த மாடோட உயிரிடை நீங்க கனெக்ட் பண்ணீங்களா? இந்த உயிரிடைக்கு நீங்க மாடுக்கு எவ்வளவு கொடுக்கணும் பாத்தீங்கன்னா 15 கிலோ கொடுக்கணும். காலைல ஒரு 5 to 7 கிலோ, சாயந்தரம் அது மாதிரி 5 to 7 கிலோ. மதியானம் இடப்பட்ட நல்லா வைக்கோல் வெறும் பச்சை தண்ணி மட்டும் வச்சா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. இல்ல புண்ணாக்கு அது இதுன்னு கொடுக்கணுங்களா? புண்ணாக்கு எதுவுமே தேவையில்லைண்ணா. நீங்க டிஎம்ஆர் ட்ரூமில யூஸ் பண்ணி பாருங்க, 15 நாள் ட்ரையல் பாருங்க. உங்க மாட்டுல பால் இல்லைன்னா பணம் வாபஸ், பணம் திருப்பி வாங்கிக்கலாம் நீங்க. ஏன்னா மாட்டுல ரிசல்ட் இருக்க போய் தான் நம்மள இன்னைக்கு பெர்மிஷன் பண்ணுதாங்க. ஆமா, இல்லைன்னா யாரும் இன்னைக்கு ஃபார்முக்கு விசிட் பண்ண விட மாட்டாங்க, அனுப்பி விட்டுருவாங்க. இன்னைக்கு நம்ம ஃபார்மை விசிட் பண்ணி பாருங்க, வேற ஏதாவது மாடுலேஷன் பண்ணணுமா, இதே கண்டிஷன் போலாமா, மாடு ஃபுல்லா எனக்கு வத்துப்பல்லவே இருக்கு, எல்லாமே மாடு ஃபுல்லா சனையில இருக்கு, ஆமா இன்னும் 3 மாசம் கழிச்சு திருப்பி எனக்கு ஈனும், மாடு நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லி அந்த வார்த்தைகள் சொல்றாங்க. நீங்க நேர்ல விசிட் பண்ணி அவங்க ஒர்க்கர்ஸ் என்ன மாதிரி இருக்காங்க. சார் கிட்டத்தட்ட 5 வருஷமா இங்க மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். தீவனம் 3 மாசமா பயன்படுத்திட்டு இருக்கீங்க டிஎம்ஆர் ட்ரூமில். இப்ப என்ன மாதிரி இருக்கு தீவனம், மாடோட பால் கண்டிஷன் எப்படி கூடி இருக்கா, ஃபேட்டு கூடி இருக்கா, மக்கள் நிறைய இடத்துல சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, மக்கள் என்ன மாதிரி சொல்லுவாங்க பாலை? இது நான் யூஸ் பண்ணதுல இருந்து 10 லிட்டர் கொடுக்கக்கூடிய பால் மாடு டிஎம்ஆர் கொடுத்தோம்னா ஒரு 12 லிட்டரு 13 லிட்டர் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. எல்லாமே பால் இது வீடியோ காண்டி சொல்லலையே, உண்மைதானே? இல்ல என்ன இல்ல, நான் வீடியோ ஓடிட்டு இருக்கு. இப்ப என்ன நீங்க மக்கள் நம்பணும்ல, இது உண்மைக்காண்டி நம்ம சொல்லலாமா இல்ல சும்மா வீடியோ காண்டி ஒரு ரூபாய்க்கு பேசாங்களான்னு சொல்லி அவங்களும் கேட்கணும்ல. பால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நல்ல ஒரு மாற்றம் இருக்கு, மக்கள் நல்லா இருக்கு, ஃபேட் நல்லா இருக்கு, பால் நல்ல திக்னஸா இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆசாரிப்பள்ளத்துல இந்த நேரில் அமைஞ்சிட்டு இருக்க டேவிட் ஃபார்ம்ல ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கல, அப்படியே இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஈவினிங் கறவை இப்பதான் கறந்துட்டு இருக்காங்க. நாங்க டைம் கரெக்டா வந்திருக்கோம். ஐயாட்டையும் கேட்டோம், ஒரு சொட்டு கூட எங்க சார் எங்களுக்கு ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கீழே பாருங்க, கீழே சொட்டு அடிச்சிருக்கு அந்த பால்.
பாலோட கொழுப்பு ஃபேட் என்ன இருக்குன்னு தெரியும், பாலோட டார்க்னஸ் என்ன இருக்கு தெரியும், மில்கோட டார்க்னஸ். இவனை முதல் எடுத்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சதா இல்ல போக போக தான் சாப்பிட ஆரம்பிச்சது. இப்போ நல்ல முறையில சாப்பிட எடுத்துட்டு இருக்கு. ஆனா சாப்பாடு எடுத்தா நமக்கு ரிசல்ட்டுக்கு தெரியுது உங்களுக்கு. நல்ல ஃபார்ம் வந்து நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு மாட்டுக்கு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு விலை கொடுத்து வாங்கி போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு குச்சி புண்ணாக்கு, தவிடு, இன்னைக்கு மார்க்கெட்ல எவ்வளவு ஃபீடு இருக்கு. பாரம்பரியமா காலங்காலமா அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சேம் அதே காம்பினேஷன்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம், ஆமா மிக்சர் மில்லர்ஸ், கால்சியம், சோயா புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, நெல் தவிடு, பைபாஸ் ஃபேட்டு, சீ சால்ட்டு, கிட்டத்தட்ட 14-15 வாட்டி ஒரே ரேஷியோல டிஎம்ஆர் டோட்டல் மிக்சட் ரேஷியோன்னு சொல்லி ஒரே ரேஷியோல கிட்டத்தட்ட 15 வருஷமா இன்னைக்கு மார்க்கெட்ல இன்னைக்கு கம்பெனி இருக்கு. இன்னைக்கு நம்ம சவுத் தமிழ்நாடு ஃபுல்லா நல்ல ரிசல்ட்ல இன்னைக்கு ஃபீடு போயிட்டு இருக்கு. என்ன பிளஸ்னா இன்னைக்கு ஃபீல்ட்ல இன்னைக்கு மார்க்கெட்ல அவ்வளவு ஃபீல்டு இன்னைக்கு யூரியா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஃபீல்ட்ல மார்க்கெட்ல யூரியா கிடையாது. யூரியா ஆட் ஆயிட்டாலே பால் எவ்வளவு இருக்கு, மாடோட ஆரோக்கியமா இருக்காட்டா கண்டிப்பா நம்மளால மாடு ஆரோக்கியமா இருக்காது. ஆமா, அடுத்த ஈத்துக்கு மாடு இருக்குமா கேட்டா அடுத்த ஈத்துல மாடு இருக்கும், கால்சியம் குறைபாடு வந்துடும் மாட்டுக்கு, ஈனி இருக்கும், மாடு படுத்துட்டு எந்திக்காது. இதே மாதிரி பிரச்சனைகள் நிறைய இன்னைக்கு விவசாயிகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு. ஆனாச்சு பெரிய பெரிய மாட்டு பண்ணைக்கு உங்க டிஎம்ஆர் தீவனத்தை விரும்பி வாங்குறாங்களா, என்ன காரணம்? ட்ரூ மில்க் டிஎம்ஆர்னு கேளுங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய டிஎம்ஆர் நிறைய கம்பெனி வந்துருச்சு. கரெக்டான லேப் ரிப்போர்ட் கிடையாது, ஒரு டாக்டர்ஸோட கைடன்ஸ் கிடையாது. எந்த மூலம் சும்மா அவங்களே ரெடி பண்ணி அப்படியே போட்டு நான் சத்து அந்த சத்து பாத்தீங்கன்னா எந்த சத்து இருக்காது. எனக்கு தெரிஞ்ச அந்த சத்துல வெறும் மக்காச்சோளம் சைலேஜ் மட்டும் தான் இருக்கும். அது நீ 7 ரூபாய்க்கு வாங்குறது மேல 20 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க. அந்த டிஎம்ஆர்னு போட்டோன்னே டிஎம்ஆர்ங்கிறது வந்து என்னைக்குமே ட்ரூ மில் மட்டும்தான். 22 ரூபா கொடுத்து ஒரிஜினல் ட்ரூ மில் வாங்க போறீங்களா, இல்லைன்னா 20 ரூபா கொடுத்து டிஎம்ஆர் சொல்ற நீங்க வெறும் மக்காச்சோளம் சைலேஜ் வாங்க போறீங்களா, எது வாங்க போற நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மில் டிஎம்ஆர்ல பசுந்தீவனம் வந்துருது, உலர் தீவனம் வந்துருது, அடர் தீவனம் வந்துருது. இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடலை புண்ணாக்கு, சோயா புண்ணாக்கு, நெல் தவிடு, கார்ன் சைலேஜ், அது போக பாத்தீங்கன்னா கால்சியம், மிக்சர் மில்லர்ஸ், பைபாஸ் ஃபேட்டு, கிட்டத்தட்ட 15 ஐட்டம் கிட்ட உங்களுக்கு வந்துருது. அடர் தீவன ஐட்டம் எல்லாமே வந்துருது. இந்த ஒரு தீவனம் மட்டும் போட்டு மாடி ஹெல்த்தியா வளர்த்துக்கும் செஞ்சுக்கலாம், நல்ல முறையில பால் ஈல்னு எடுத்துக்கலாம். இன்னைக்கு இந்த மாடு ஈனி இருக்கு, இன்னைக்கு இந்த மாடு ஈனி இருக்குன்னா இந்த ஈத்து நல்லா இருக்கும். அடுத்த ஈத்துல பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் ஆட் பண்ண ஃபீடு என்ன ஆகும்னா மாட்டுல செனை பிடிக்காது. மாடு செனை பிடிக்காது. 10 மாசம் கறவையில இருக்கும், 2 மாசம் ஃப்ரீயா விட்டோம்னா அந்த மாசம் என்ன ஆகும், மாடு ஈனி 5வது மாசம் 4வது மாசம் பருவத்துக்கு வந்து சேர்க்கணும். பருவம் தட்டிட்டு 2வது பருவத்துல மாடை சேர்த்தா மட்டும்தான் நமக்கு அடுத்த ஒரு 10வது மாசம் 12வது மாசம் அடுத்த கறவைக்கு மாடை கொண்டு வர முடியும். செனை பிடிக்க மாட்டேங்குது. நீங்க ட்ரூ மில் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. இன்னைக்கு நிறைய விவசாயிகள் நம்ம இறைய தேடி வர காரணம் என்னமே இந்த ஒரு காரணம் மட்டும் தான். கண்டிப்பா நம்ம தீவனத்துல ரசாயனம் கிடையாது. மாடு நல்லா ஆரோக்கியமா இருக்கு, மாடு நல்ல ஊட்டச்சத்தா இருக்கு. இதை போட்டா உங்களுக்கு வேற எதுவும் பசுந்தீவனம் போட வேண்டாம், வைக்கோல் போட வேண்டாம், கடலை கொடி போட வேண்டாம். ஒன்னும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுதேன். இப்ப நம்ம மனுஷன் இருக்கோம், எவ்வளவுக்கு ஒரு இறைய அதை வாயில போட்டு அசை போட்டு நம்ம சாப்பிட்டோமோ அப்போதான் நம்ம உடம்புல போய் அது சேரும். அந்த தீவனம் நம்மளே இருந்தாலே அதுதான் தீந்தாதான் நம்ம ரத்தத்துல போய் கலக்கும். ரத்தமா இருந்து நமக்கு ஆக்கிற மசில்ஸாவோ இல்ல பாலாவோ உருவாகும் மாடுகளுக்கு. சரிதானா? இந்த முறையில பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவுதான் தவிடு புண்ணாக்கு போட்டு கலக்கி வச்சா என்ன ஆகும், நம்ம வெறும் ஜூஸ் மட்டும் குடிச்சா நம்ம ஆரோக்கியமா இருந்துருவோமா? முடியாதுல்ல. இந்த தப்பு தான் நீங்க நிறைய பேர் மார்க்கெட்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க டிஎம்ஆர் வைங்க, டிஎம்ஆர் வாங்கி நீங்க வைக்க தீவனத்தோட அசை போட்டு அங்க பாருங்க, அந்த காலங்கனை பாருங்க என்ன அழகா அசை போட்டு இருக்கு பாருங்க. இது நம்ம ட்ரூ மில் டிஎம்ஆர் வச்சா இந்த மாதிரி அசைப்படும். இந்த மாதிரி அசை போட்டு சாப்பிட அவ்வளவு ஊட்டச்சத்தும் உடம்புல போய் சேரும். அது திங்கிற ஒவ்வொரு சாப்பாடும் உடம்புல போய் சேரும், ரத்தத்துல போய் சேரும். அப்பதான் அது மாடா இருக்கும், கண்ணா இருக்கும். அடுத்த ஈத்துக்கும் இந்த பண்ணையை நம்ம பெருக்கி கொண்டு போகலாம். இன்னைக்கு தயவு செய்து சொல்லுதேன், இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய ஃபீடு கிடைக்குன்னு வாங்கி போடாதீங்க. ஒன்லி டிஎம்ஆர் ட்ரூ மில்ல மட்டும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சேலஞ்சு கட்டிக்கிறேன். வெறும் 15 நாள் மட்டும் நீங்க டிஎம்ஆர் ட்ரூ மில்ல வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. பால் உங்களுக்கு இல்லைன்னா, பால் கூடலைன்னா பணம் வாபஸ் கொடுத்துருதோம். அதுல மாற்றமே கிடையாது. எல்லா தீவனமும் 1 கிலோ 30 ரூபா ரேஞ்சில் இருக்கு. உங்க தீவனத்தோட விலை எவ்வளவு? ஆனா வெறும் 22 ரூபா இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு. ஆமா, வெறும் 22 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். 32 ரூபா விலை இருக்குது. அடர் தீவனம், குச்சி புண்ணாக்கு, தவிடு மட்டும் தான். அது மட்டும் போட்டா மாடு வாழ்ந்துமா கேட்டா கண்டிப்பான முறையில் வாழாது மாடு. அதுக்கு பசுந்தீவனம் போடணும், உலர் தீவனம் போடணும். அது போக அதுக்கு சில வைட்டமின்ஸ் கொடுத்தா மட்டும் தான் மாடு உருவாகி ரெடியாகி வரும். இப்போ நீங்க ட்ரூ மில் டிஎம்ஆர் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா பசுந்தீவனம் வந்துருது, உலர் தீவனம் வந்துருது, அதுக்கு தேவையான அடர் தீவனம் வந்துருது, அதுக்கு தேவையான உங்களுக்கு தவிடு புண்ணாக்கு எல்லா ஐட்டமும் அதுல மேக்ஸ் ஆயிரும். ஆமா, அதனால நீங்க வெறும் டிஎம்ஆர் ட்ரூ மில் மட்டும் வாங்கி போட்டாலே போதும். வேற எந்த தீவனமும் வாங்கி போட வேண்டாம். வெறும் 15 நாள் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. மாட்டுல பால் கூடலைன்னா பணம் வாபஸ் வாங்கிக்கோங்க. சார், உங்க தீவிரத்துல மாட்டோட பாலுக்கு ஃபேட் எஸ்என்எஃப் எப்படி இருக்கும்?
சார் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லுதேன், எந்திரிச்சிரும். ஏன்னா அது 2 மீல் சாப்பிடுறதால எந்திரிச்சிரும். டிகிரி அடிக்குமா உங்க தீவனத்தை கொடுத்தா? பால் 30 டிகிரி சாலிடா இருக்கும் சார். குறைஞ்சது 30 டிகிரி இருக்கும் நம்ம தீவனத்தை கொடுத்தீங்கன்னா. நிறைய மாட்டு பண்ணைகள் தோல்வி அடைஞ்சு மூடிட்டு போறாங்க. என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கலாம்? டிஎம்ஆர் ட்ரூ மீலோட வியாபாரியும் நான் பேசல, அதை விட்டுருங்க. அந்த மூட மக்களுக்கு நான் விற்கணும்னு அந்த எண்ணத்துல நான் பேசல, அதையும் விட்டுருங்க. நான் உங்களோட ஒரு தம்பியாவோ ஒரு அண்ணனாவோ உங்க பிள்ளையாவோ என்ன ஒரு விவசாயியாவோ நான் பேசுறேன். நான் ஏன் இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லணும்னா, இந்த வீடியோட கடைசி எண்டில் பாருங்க, இதுக்குள்ள ஆன்சர் உங்களுக்கு தெளிவா கிடைக்கும். சரிதானா? மாடு வளர்க்குறவங்களுக்குள்ள இந்த தீவனத்தில் உள்ள பிரச்சனைகள் என்ன பிரச்சனைகள்? மாடு வளர்க்குற தீவனத்தோட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பசுந்தீவனம் வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமான தீவனமா இருக்கு இன்னைக்கு மாட்டு பண்ணைகள்ல. இன்னைக்கு மழை காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு புல்லு மழை நேரங்களில் போய் அறுக்க முடியாது. மழை தண்ணி சதன்னு இருக்கும், மாடு அதிகமாக தின்னாலும் கழிச்சல் போயிடும். ஒன்று நம்ம பசுந்தீவனம் மெயினாக கொடுக்கக்கூடிய பசுந்தீவனம் இந்த பிரச்சனை வந்துடுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வைக்கோல் எடுத்துக்கோங்க. வைக்கோல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல சீசனாக இருக்கும். கெட்டு 100 ரூபா. எப்பா கெட்டு 100 ரூபாயாம்பா மாயாண்டிட்ட ஒரு 100 கட்டு வாங்கி படப்பறைஞ்சிருப்பான்னு சொல்லி 100 கட்டை வாங்குவோம். வாங்கி மாயாண்டிட்ட வாங்கி இன்னைக்கு படப்பை அரைஞ்சிருவோம். என்ன செய்வோம், தார்பாய் போட மறந்துடுவோம். இதுதான் நடக்கும். மழை அந்த மணிக்கு 4 துளி 5 துளி விடும், மேலே இருக்க ஒரு 10-15 கட்டு வம்பா போயிடும். இந்த ஒரு பிரச்சனை. சரி, இதெல்லாம் பிரச்சனையை தாண்டி எப்ப வைக்கல அவன் இருக்காம்பா, நல்ல வைக்கலாம்பா, நல்ல அவனே தார்பாய் போட்டு நல்ல படப்பா வச்சிருக்காம்பா, ஈஸியா இருந்தோம். ஆனா கெட்டு 300 ரூபான்னு சொல்லுவான். இந்த ஒரு பிரச்சனை. இதெல்லாம் பிரச்சனையை தாண்டி சரி தவிடு புண்ணாக்காவது ஒழுங்கா வாங்கி போடும், குச்சி புண்ணாக்கு இப்படின்ட்டு உள்ள வருவோம். உள்ள போனோடனே அடுத்த பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இப்பதானே 5 ரூபா ஏறிச்சு, இப்பதான் 5 ரூபா ஏறிச்சுன்னா இப்போ வந்துருந்தா ஒரு 10 மூடை வைங்கன்னு நேரா போய் என்ன ஒரு 10 மூடை ஏத்துங்கண்ணே, அண்ணே அது காலைல வேலை சாயந்தர வேலை 10 ரூபா ஏறிட்டுனேன், அதுவும் மூடை இல்லை 5 மூடை தான் இருக்குண்ணே. இதான் இன்னைக்கு மாட்டு பண்ணைகள்ல நடக்கக்கூடிய பிரச்சனை. நம்மளோட பிரச்சனை பெரிய பிரச்சனையே இதான் இருக்கு. இன்னும் இல்லை, இவ்வளவு பிரச்சனையும் சொன்னேன். நீங்களும் ஒரு விவசாயி தான், சரிதானா? வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் ஒரு விவசாயம் தான். ஒரு பேப்பர் எழுதி பாருங்க, இது உண்மையா இல்லையான்னு நீங்களே மனசை தொட்டு சொல்லுங்க. இது பிரச்சனைகள் நடக்கா இல்லையா, இல்லை நான் வீடியோக்காண்டி பேசினா நீங்களே மனசை தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ ரெண்டாவது பிரச்சனை நம்ம என்ன பார்க்க வரோம்னா, லேபரோட வேலையாளர்களோட பிரச்சனையும் வேலையோட பற்றாக்குறையும் தான் பார்க்கும். என்னெல்லாம் நடக்குன்னு கேளுங்க, நல்ல கதை கேட்டுக்கணும். சரிதான்? இது வந்து நான் கதை மாதிரி தான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட, ஆனா இதெல்லாம் ரியலா நடக்கக்கூடிய விஷயம். ஒவ்வொரு பண்ணக்காரங்களுக்கும் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் இந்த வார்த்தைகள் ஃபுல்லாமே முத்து மாதிரி. காலையில எந்திரிச்சோன்னா ஒரு 5 மணிக்கு நம்ம கறவை ஆரம்பிப்போம், சரிதானா? 5 மணிக்கு நீ கறவை ஆரம்பிச்சோன்னே நான் எந்திரிச்சிருவேன். நான் இன்னைக்கு பண்ணக்காரன், நீங்க எந்திரிச்சு கறவைக்கு ஆள் தரணும்ல. அண்ணே முனிசாணி என்ன எங்கண்ணே இருக்க, சீக்கிரம் வானே பாலை கறக்கணும்னே. அண்ணே வந்துருதோம்னே, வந்துருவான், தொழுவுக்கு வந்துருவான். ஐயா வந்துருவாரு. வந்து ஐயா நான் கறவைக்கு தொழுவுக்கு வந்துட்டேன். ஆமா, இந்த புல்லு கொஞ்சம் காலில் கொஞ்சம் வைக்கோல் அள்ளி போடணும், கொஞ்சம் தவிடு போய் தண்ணி போட்டு கொஞ்சம் காட்டணும். அவன் மாரியப்பன் வரல, கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுவாங்கண்ணே அப்படின்பாப்புல. திருப்பி மாரியப்பன் வரணும், அதுக்கப்புறம் பால் கறக்கக்கூடிய முனுசாமி அண்ணன் வரணும். இவங்க 2 பேரும் வந்தாதான் வேலைகள் நடந்த மாதிரி இருக்கும். திருப்பி சாணி அள்ளி ஒதுக்கிறதுக்கு ஆள் இருக்காது, அதுக்கு ஒரு அண்ணாச்சியை தேடணும். 3 பேர் இன்னைக்கு பண்ணையில இருந்தால் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும். இன்னைக்கு ஒவ்வொரு பணியும் 5 மாடு போட்டாலும் சரி, 10 மாடு போட்டாலும் சரி, 100 மாடு போட்டாலும் இந்த 3 பேர் இருந்தாதான் இன்னைக்கு இந்த பண்ணையை காலையில கறவையை கொண்டு போக முடியும். இன்னைக்கு பண்ணையில வேலையாளர்களோட வேலைகள் பிரச்சனைகள் என்னென்னு பாருங்களேன். ஒன்றும் இல்லை, காலைல பசுந்தீவனம் போடணும்னு நம்ம ஐடியா பண்ணி பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணோன்னா இன்னைக்கு நம்ம அந்த பசுந்தீவனத்தை கொண்டு போய் மக்காச்சோள தட்டையோ இல்லை கோஃபோரோ கோஃபையோ அதை அறுத்து இன்னைக்கு அதை அறுத்து கொண்டு வரணும். ஒரு எக்ஸல் வண்டியை வச்சு முன்னால கொண்டு வரணும். அதை பெருசாக என்ன கொண்டு வரணும், அதை கொண்டு வரச்சுலே மன சந்தோஷமா நம்ம கொண்டு வருவோம். அதில் ஒரு பெட்ரோல் செலவு. அது கொண்டு வந்தோடனே நம்ம சாப் கட்ரு மிஷினை ஆன் பண்ணி சாப் கட்டரில் இன்னைக்கு விடணும். விட்டு பொடிச்சா கட் பண்ணி திருப்பி எடுத்து அதை அள்ளி கொண்டு போய் ஒவ்வொரு மாடுகளுக்கும் போடணும். கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு மாட்டுக்கு பசுந்தீவனம் இல்லை, சரிதானே? நீங்க எவ்வளவுதான் நம்மளால வெட்டி போட முடியும், அதுல ஒரு லேபர் அடி வாங்குது. இதை காணாதுன்னு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், வைக்கோலை கொண்டு போய் கொஞ்சம் பிடுங்கி அதை படப்பா கெட்டி மாட்டுக்கு கொண்டு போடக்கூடிய நேரத்துல என்ன ஆகி போயிரும்னா, மாட்டுக்கு ஒரு பசியில் நல்ல பசியில இருக்கும், ஒரு பசி 2 பசியாகி பசிக்கு மேல பசியாயிரும். இந்த வைக்கோலை கொண்டு போய் பிடுங்கி கொண்டு வரதுக்குள்ள நேரத்துல, சரிதானா? அதுக்கப்புறம் கொண்டு வைக்கோலை கொண்டு வந்து போட்டுதும். மக்காச்சோள தட்டையை கொண்டு வந்தாச்சு, சாப்கட்டில் அறுத்து போட்டு அதுக்கு 2 பேரை போட்டு மாடுக்கு போட்டாச்சுன்னு வைங்களேன். அக்கறை வைக்கோலை பிடிங்கி வைக்கோலை கொண்டு வந்து போட்டாச்சு.
அதுக்கப்புறம் ஏப்பா மாட்டுக்கு கொஞ்சம் குச்சி புண்ணாக்கும் தவிடையும் கொஞ்சம் விரைய வைப்பாமோ. அதோட வேலைக்காரன் டென்ஷன் ஆகி இதுக்கு இன்னும் ஓயலையா அப்படிமா. முதலாளி மாதிரி நிக்கிற வரதான் வேலைக்காரங்க நின்று வேலை செய்வாங்க. தவிடு வச்சானா குச்சி புண்ணா வச்சானா தெரியாது. அது வைக்க கூட இல்லை, வச்சா ஒழுங்கா வச்சா கூட மாடை ஒழுங்கா திங்க விடல. சீக்கிரம் தின்னு நான் திங்கணும் நீ தின்னு நான் வீட்டுவே படுக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் போண்டேக்குமே. இப்ப இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பண்ணைக்கு எவ்வளவு வேலையாட்கள் தேவைப்படுது நீங்க பாத்துக்கோங்க. என்ன ஒரு விவசாயியா நான் சொல்லுதேன், நீங்களும் ஒரு விவசாயி, இதெல்லாம் நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. இவ்வளவு வேலைகள் இருக்கு ஒரு மாட்டுல. இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் பாலை கறந்து அக்கற பண்ணைக்கோ நம்ம சொசைட்டிக்கோ கொண்டு போக முடியும், வியாபாரத்துக்கும் விற்பனை கொண்டு முடியும். இடையில இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு, இவ்வளோ வேலையாட்கள் நமக்கு தேவைப்படுது. சரிதானா? மக்கள் எல்லாம் கரெக்டா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம கடைசி பாயிண்ட் வந்தாச்சு, 3வது பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இவ்வளோ ப்ராசஸும் நடந்து சரியான முறையில பால் கறவை இருக்காது. 10 லிட்டர் இருக்குன்னு சொல்லி விட்டுருப்பான், மாடு 8 லிட்டர் தான் கறக்கும். மாடு கரெக்டான பருவத்துக்கு வராது. மாடு செனை பிடிக்காது. செனை பிடிக்கலன்னா மாடு விருதாமடை ஆயிட்டுனா மாடு எத்தனை நாளைக்கு நம்ம சாப்பாடு போடுவோம்? இந்த சாப்பாடுக்குள்ள காசு இதுக்கெல்லாம் நம்ம எங்கேருந்து போடுவோம்? அதோட கறவையில் உள்ள பாலோட வரக்கூடிய வருமானத்தை நம்ம உள்ள போடுவோம். இது ஒழுங்கான முறையில் நமக்கு வருமானம் வரல, பால் ஹீல்டு இல்லைன்னா என்ன செய்வோம்? நீங்களே யோசனை பண்ணி பாருங்க, நீங்களே சிந்திச்சு பாருங்க. இதுல நமக்கு என்ன முறையில் லாபம் நிற்கும்? இந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு நிறைய பண்ணைகள் காணாம போயிருந்தாங்க. அதாவது பண்ணையே வேண்டாம்னு சொல்லி இன்னைக்கு நிறைய மாட்டு பண்ணைகள் இல்லாம இன்னைக்கு வெளியே வந்துருந்தாங்க. உங்களுக்கு வேற என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ எனக்கு கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். நான் கால் பண்ணி பிஸியா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட என்னென்ன சந்தேகங்களுக்கு அந்த தீர்வை நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு பண்ணையில 3 பெரிய பெரிய பிரச்சனையில 3 கண்டென்ட்டா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரே ஷாட்ல அந்த பிரச்சனைக்குள்ள தீர்வை போல இப்ப நான் சொல்லுவேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஏன்னா வீடியோ ஆரம்பத்துல இருந்து பார்த்தவங்களுக்கு தான் இந்த வீடியோட பத்தி நான் சொல்ற விஷயம் விளங்கும், சொல்ற விஷயம் புரியும். நல்ல ஒரு விவசாயி, நல்ல ஒரு பண்ணையாளருக்கு மட்டும்தான் நான் சொல்ற விஷயம் நிறைய விளங்கும். புது பண்ணையாளருக்கு தெரிஞ்சு நீங்க ஆர்வமாகவும் நல்லா கத்துக்கிட்டு நீங்களும் நல்ல வழியில ஒரு பெரிய தொழில் முனைவராக ஆகிக்கலாம், பெரிய ஒரு விவசாயி ஆகிக்கலாம், ஒரு பெரிய பால் பண்ணையை வச்சு ஒரு முதலாளியை ஆகிக்கலாம். இன்னைக்கு சரியா விவசாயத்தில் நீங்க இன்னைக்கு ஒரு பெரிய ஆட்கள் ஆகிக்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க. இந்த தீவனத்துல விஷயம் நமக்கு பசு தீவனம் மக்காசோள சைலேஜ் 65 நாள் பெர்மெண்டேஷன் பண்ணுது கிரீன் ஃபார்டு. சரியா? பசு தீவனம் இருக்கு நம்ம டிஎம்ஆர்ல. ஓகேவா? 2வது வைக்கோல் இருக்கு, நிலக்கடலை கொடி இருக்கு. ஓகேவா? இந்த 3 ஃபீடு சேர்ந்தது. பசு தீவனம் சேர்ந்துருது, உலர் தீவனம் சேர்ந்துருது. சரிதானா? உலர் தீவனம் 2 சேர்ந்துருது, வைக்கோல் சேர்ந்துருது, கடலை கொடி சேர்ந்துருது. இது போக அடர் தீவனம். ஏன்னா அடர் தீவனமும் ஒரு மாட்டுக்கு தேவையான நியூட்ரிஷன் என்ன அளவோ அந்த அளவுல அடர் தீவனம் சேர்ந்துருது. இது போக பைபாஸ் ஃபேட் இருக்கு, மிக்சர் மினரல்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு பண்ணைகளும் மிக்சர் மினரல்ஸ் போட சொல்லுவோம். வேலைகள் போட்டாங்களே என்னன்னு தெரியாது, அதுவும் ஃபீல்டில் ஆட் ஆயிடுது. சீ சால்ட் ஆட் ஆயிடுது, கார்ன் சைலேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோயா புண்ணாக்கு, நெல் தவிடு, கிட்டத்தட்ட 15 வெரைட்டி ஆஃப் டிஎம்ஆர்ல ஆட் ஆகி போயிருக்கு ட்ரூ மில்ல. இதுக்கு கரெக்டான நல்ல டாக்டர்ஸை வச்சு என்ன மாட்டுக்கு என்ன மாதிரி ரேஷியோல கொடுக்கணும், நம்ம என்ன மாதிரி ஃபீல்டில் கரெக்டான இண்டெக்ஸ் நியூட்ரிஷன் கரெக்டாக ஆட் ஆயிருக்கா எல்லாம் லேப் ரிப்போர்ட் பண்ணி தான் இந்த ட்ரூ மில் டிஎம்ஆர் கிட்டத்தட்ட 15 வருஷமா இருக்கு இந்த ஸ்தாபனம். இந்த 15 வருஷத்துல பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூ மில் டிஎம்ஆர் இன்னைக்கு ஒரு இடத்துல கூட மைனஸ்ல போன கிடையாது. நிறைய பண்ணையாளர் தூக்கி தான் விட்டுருக்கு. நம்ம ஆரம்பத்துல பார்த்த எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஒரே தீவனத்துல எல்லா ஒரு தீர்வையும் வந்தது நமக்கு. சரிதானா? நம்ம சொல்ற ஒரே விஷயம், லேபர் கம்மியாயிருதா, பசு தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம் எல்லாமே வந்துருது. தனித்தனியா போட வேண்டாமே. சரிதானா? இங்க இப்ப சாப்பாடு போகணும், ஏமா சாப்பாடு வைமான்னா அம்மா கொண்டு வந்து வச்சிரும். வெறும் சோத்தை மட்டும் வச்சுட்டு ஏமா கூட்டு ஊத்து, ஏமா குழம்பு ஊத்து, ஏமா தண்ணி வை, ஏமா அந்த கொஞ்சம் உப்பு எட்டுவா. எத்தனை நாள் செய்யும்? நம்ம வெளியூர் வந்து வந்திருக்கோம்னா புது மாப்பிள்ளையோ புது பொண்ணோ நம்ம பையன் வெளிநாட்டுல வேலை வந்திருக்கோம்னா தடால் புடலா 3-4 நாள் வேலை நடக்கும். இதே மாதிரி நம்ம பண்ணையில் நம்மளும் அதான் செய்வோம். என்ன இப்போ ஒரே தட்டுல மொத்தமா வந்துருச்சு, எல்லா தேவையான அனைத்துமே ஒரே இதுல இருக்கு. யாரை கேப்பிடுவோம்? என்ன வேலையாட்கள் நமக்கு தேவை? அனைத்தும் ஒரே ரேஷியோல இருக்கு. பாக்கெட்டை கிழிக்க போறோம். 1 லிட்டர் பாலுக்கு 800 கிராம் டு 1 கிலோ ரேஷியோல ஃபீடு கொடுக்க போறோம். அது போக வெறும் வைக்கோல் மட்டும் கொடுக்க போறோம். வெறும் பசுந்தீவனம் நமக்கு இதுல வந்துருது, உலர் தீவனம் வந்துருது, அடர் தீவனம் வந்துருது, மிக்சர் மினரல்ஸ் வந்துருது, கால்சியம் வந்துருது. இது ஃபுல்லா செய்யறதுக்கு ஒரே ஒரு வேலையாட்கள் போதும். மாட்டோட குவான்டிட்டியை பொறுத்து இருக்கு. இது தனியா பசு தீவனம் கட் பண்ணும், சாப்பிட்ற தூக்கி கரண்ட் இருக்கான்னு பாரு, வைக்கோல கொண்டு வர சொல்ல அவனை, மிக்சர் மினரல்ஸ் இருக்கான்னு பாரு, போட மறந்துட்டான்னு நினைக்கிறேன், திருப்பி கூட கொஞ்சம் போடு, ஏற்கனவே போட்டிருப்பான், கூட கொஞ்சம் போடுன்னு சொல்லதுக்கு. ஆமா, அதுக்கப்புறம் மாடு வயிறு உப்பி போய் இருக்கு, வேற என்ன பண்ணலாம், டாக்டர் கூட இன்ஜெக்ஷனை போடுன்னு சொல்லணும். எல்லா தீவனமும் இன்னைக்கு ஒரே விஷயத்துல எல்லாமே இன்னைக்கு ஆட் ஆகி வந்துருது. சரிதானா?
டோட்டல் மிக்சர் ரேஷியோன்னு எல்லாமே ஆட் ஆகி வந்துருது. ஆனா நிலங்க வந்துடுது. எங்கண்ணா போறீங்க? பால் கொடுக்கறதுக்கு. லைனு கிளம்பியாச்சா? சூப்பர். நம்ம பாருங்க சாயந்தரத்துல ஃபுல்லா இருந்து டேவிட் ஃபார்ம் மேனேஜர் சார் நம்ம நல்ல முறையில இன்னைக்கு டிஎம்ஆர் ட்ரூ மில் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்கெட் நல்லா ஹைஜீனிக் முறையில இன்னைக்கு பாலை கறந்து இன்னைக்கு சுத்தோட்டாரம் ஃபுல்லா சப்ளை பண்ணுதாங்க. ஃப்ரெஷ்ஷா பாலை பாருங்க ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பாருங்க. ஒரு வாட்டர் கண்டு கூட நீங்க ஆட் பண்ணல. 1 லிட்டர் 1 லிட்டரா? இது ஃபுல்லாமே 1/2 லிட்டர் பாக்கெட். ஆமா, கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 70 பாக்கெட் கிட்ட நீங்க வெளியே கொண்டு. எவ்வளவு சார் ரேட் 1 லிட்டர்? 1 லிட்டர் எவ்வளவு சார் குடிக்கீங்க? 1 லிட்டர் கேட்டுக்கோங்க. ஆமா 70 ரூபா. இன்னைக்கு மார்க்கெட்ல இன்னைக்கு என்ன ரேட்டு கொடுக்காங்க? பல பால்கள் இருக்கு, 50 ரூபாய், 30 ரூபாய், 40 ரூபாய்க்கு இருக்கு. 70 ரூபாய்க்கு வாங்க காரணம் என்ன? பால் என்ன இருக்கு? பால் வந்து திக்னஸும் நல்லா இருக்கு, தண்ணி கலக்காத இருக்கனால எல்லாரும் விரும்பி வாங்க. பியூர் சுத்தமான பால். பால்ல எவ்வளவு ஃபேட் நல்லா திக்னஸா இருக்கு, அதனால மக்கள் ஃபுல்லா விரும்பி வாங்குறாங்க. சுத்தம் வந்து நமக்கு வந்து இந்த சைடுல இந்த லேயரா படிறதுனால நல்ல சுத்தமான பால் எல்லாரும் வாங்குறாங்க. பாலை செக் பண்ணி பாப்பாங்களா மக்கள்? ஆமா, செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு டைம் வாங்கணும் மறுபடியும் வாங்குவாங்க. பக்கத்துல உள்ளவங்களையும் வாங்க வைக்கிறாங்க. உங்களால சப்ளை பண்ண முடியுதா? அப்போ அதுவும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவ்வளவு மக்கள் கஷ்டமா இருக்குன்னா அவ்வளவு மக்கள் எனக்கு தாங்க. இன்னும் பண்ணைய வந்து டேவிட் சார் சொல்லிட்டு இருக்காங்க, பண்ணை இன்னும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இன்னும் ஃபுல் சப்போர்ட் நான் பண்ணணும் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பாலோட குவாலிட்டி இருக்க போய் தான் இந்த விஷயம் நடக்கு. நம்ம போடுற ஒவ்வொரு ஃபீல்டுனாலதான் இவ்வளவு ரிப்போர்ட் எடுக்க முடியுது. நம்ம ஒழுங்கான முறையில அவங்க டிஎம்ஆர் ட்ரூ மில் யூஸ் பண்ணிருக்கோம். என்ன சார் யூஸ் பண்ணீங்க? டிஎம்ஆர் ட்ரூ மில் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப தான் இன்னைக்கு லிட்டரு 70 ரூபாய்க்கு நீங்க சேல் பண்ண முடியுது. மார்க்கெட்ல 35 ரூபா 40 ரூபா அதிகபட்ச விலை இன்னைக்கு இருக்கு. நீங்க டைரக்டா கன்சூமர் டைரக்டா ஊரோட்ட நீங்க சேல் பண்ணாங்க 70 ரூபாய்க்கு நீங்க 1 லிட்டர் பால் சேல் பண்ணாங்க. குவாலிட்டி எல்லாம் மக்கள் விரும்புவாங்களா? நம்ம மக்களை பத்தி அவங்க நிறைய தெரியும், வாங்க மாட்டாங்க. ஆமா, குவாலிட்டி இருந்தா கூட 10 ரூபா கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க. அதை பத்தி எந்த பிரச்சனையும் இருக்காது. சார் மற்ற பாலுக்கு நம்ம பாலுக்கு என்ன வித்தியாசம்? ஏதாவது தெரியுதா உள்ள பாக்கெட்? பாலோட நல்ல குளிக்கி பார்த்தாலே பாலோட எஃபெக்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். ஃபேட் எவ்வளவு இருக்குன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். சைடுல ஒட்டுமோ? ஓஹோ, அதான் இது என்ன தெரியுதா உங்களுக்கு? பாலோட எஃபெக்ட் ஃபேட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அங்க தெரியுதா உங்களுக்கு? கண்டிப்பா. பாலோட ஃபேட் எவ்வளவு இருக்கு? லிட்டர் 70 ரூபாங்க. மற்ற விவசாயிகளும் மற்ற விவசாயியும் டிஎம்ஆர் ட்ரூ மில் வாங்கி போட்டு யூஸ் பண்ணி நீங்களும் 1 லிட்டர் பால் 70 ரூபாய்க்கு இன்னைக்கு நீங்களும் எல்லா சிட்டிலயும் விற்கலாம். ஆமா, எல்லா சிட்டிலயும் நீங்க விற்கலாம். 1 லிட்டர் பால் 70 ரூபாய்க்கு நீங்களும் டிஎம்ஆர் ட்ரூ மில் வாங்கி போட்டு சென்னையில சேல் பண்ணுங்க. சென்னையிலும் விற்கலாம், மதுரையிலும் விற்கலாம், திருச்சியிலும் விற்கலாம். தரமான கொடுக்கணும், குவாலிட்டி. 15 நாள் நம்ம தீவனம் டிஎம்ஆர் ட்ரூ மில் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. பால் இல்லைன்னா பணம் வாபஸுங்க. ஆமா, தீவனத்துக்குள்ள பணம் வாபஸ்.